இறை இயேசுவுக்கு பிரியமான இறை சொந்தங்களே, இன்றைய இறைவார்த்தையை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். நற்செய்தி வாசகம் மத்தேயு 12:14-21 முடிய. சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார். மெசியாவை பற்றிய பாடலாக அமைந்திருக்கும் இன்றைய நற்செய்தி வாசகம் மெசியாவாம் இயேசு எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை குறித்து சொல்வதாக இருக்கின்றது. நன்மை செய்து கொண்டே சென்ற இயேசுவை ஒழிக்க முயன்ற பரிசேய கூட்டத்தை குறித்து இன்றைய நற்செய்தி வாசகம் விவரிக்கின்றது. பரிசேய கூட்டம் இயேசுவை ஒழிக்க நினைத்ததற்கு மிக முக்கியமான காரணம் அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதாகும். இதற்கு முந்தைய பகுதிகளில் ஓய்வு நாளில் கதிர்களை கொய்து உண்ட தன்னுடைய சீடர்களை கண்டனம் செய்த பரிசேயர்களை இயேசு சாடினார். மத்தேயு 12:1-8. அதற்கடுத்து ஓய்வு நாளில் கை சூம்பிய ஒருவரை குணப்படுத்தினார். மத்தேயு 12:9-13. இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறி நன்மைகள் செய்ததால் பரிசேயர்கள் அவரை ஒழித்து கட்ட முடிவு செய்கின்றார்கள். இத்தனைக்கும் இயேசு ஓய்வு நாளில் நன்மைதான் செய்தார். ஆனாலும் பரிசேயர்கள் அதனை புரிந்து கொள்ளாமல் அவரை ஒழித்து கட்ட முடிவு செய்கின்றார்கள். இங்கு நாம் ஓர் உண்மையை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்னவெனில், பரிசேயர்கள் இயேசுவை ஒழித்து கட்ட முடிவு செய்தாலும் கூட இயேசு அவர்களுக்கு பயந்து நன்மை செய்ய தவறவில்லை. அவர் தொடர்ந்து நன்மை செய்து கொண்டேதான் இருந்தார். திருப்பாடல் 10:38. இயேசுவிடம் இருந்த இந்த உள்ளப்பாங்கினை நாமும் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து நன்மைகள் செய்வது மிகவும் அவசியமாகும். அவர் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார் என்பதை மத்தேயு நற்செய்தியாளர் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து மேற்கோள் காட்டி பேசுகின்றார். இறைவாக்கினர் எசாயா நூல் 42:1-4 பகுதியினை தன்னுடைய நற்செய்தியில் எடுத்தாளுகின்ற மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவை நீதியை நிலைநாட்டுபவராகவும் அதிலும் குறிப்பாக வறியவர்களை, எளியவர்களை, உள்ளம் நொறுங்குண்டவர்களை கைவிடாமல் காக்கின்றவராக சுட்டிக்காட்டுகின்றார். நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக, கலாத்தியர் 6:9 என்கிறார் தூய பவுல். ஆகையால் நாம் நம் ஆண்டவர் இயேசுவை போன்று எத்தகைய இடர்வரினும் மனம் தளராமல் நன்மை செய்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். ஆமேன்.